தப்பா நடந்து கூட நீங்க அதுக்குரிய வாய்ப்புகளை நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இந்த 64 மரணங்களுக்கு நாங்கள் தான் பொறுப்பு, ஆனால் இதை சரி செய்வோம் என்றால் சொல்லணும் இல்லையா? லட்சம் கொடுத்தா நீங்க அந்த அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு அர்த்தமா? இல்ல அப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, ரைட்டுங்களா, எய்ம்ஸுக்கு காரணம் எங்கள்கிட்ட இருக்கு. கல்ல தூக்கி செங்கலை தூக்கிட்டு அலைஞ்சாரு ஒருத்தர். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையான்னு கேட்ட நீங்க எதுக்குங்க கவர்னர்கிட்ட போனீங்க? அப்போ வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப நன்றி மீண்டும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து வருகை தந்ததுக்கு. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கள்ளக்குறிச்சி விவகாரம் வந்துட்டு நாளுக்கு நாள் வந்துட்டு நீடிச்சுக்கிட்டே தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 50 நாங்கள் 60 நாங்கள் இப்போ 64 ஆயிடுச்சு. ஸோ அந்த உயிரிழப்புகள் வந்து ஒரு பக்கம் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிமுக தரப்புல வந்து நிறைய போராட்டங்கள்லாம் வந்து பண்ணுறதும் நம்ம வந்து பார்க்க முடியுது. முதல்ல இந்த உயிரிழப்புகள் இதை பற்றின உங்களுடைய கருத்தை முதல்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த போராட்டங்கள் பண்ணுறதுக்கான என்ன காரணம், எதுக்கு போராட்டம் பண்ணுறாரு? முதல் விஷயம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலற்ற திறனற்ற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுடைய காரணத்தினாலதான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறது. ஏன்னா ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி ஒரு பெண்மணி ஒருவரே ஒரு சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில கூட அவங்க சொல்லி இருக்கிறாங்க, காவல்துறை அதிகாரியுடைய வந்து இது வந்து கட்டுப்படுத்தக்கூட முடியாத ஒரு விஷயத்துல வந்து கவர்மெண்ட் வந்து ஏன் இதை பண்ணல, அவர்களை கைகளை கட்டி போட்டு இருக்கிறது என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது என்பது கண்டிப்பாக காவல்துறைக்கும் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் இன்று காலும் அரசாங்கத்திற்கும் தெரிந்து அவர்கள் இதற்குரிய அந்த முயற்சிகளை, இதை தடை செய்வதற்குரிய முயற்சிகளை எடுக்காத காரணத்தினால் தான் இன்னைக்கு வந்து ஒரு 64 உயிர்களை நம்ம இழந்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு 150 பேருக்கு மேல பல்வேறு விதமான உடல் பாதிப்புகளோட பல்வேறு மருத்துவமனைகளில் இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இழந்தவங்களுக்கு நீங்க இழப்பீடு கொடுக்குறீங்க, அவங்க உடம்புல வந்து பல்வேறு விதமான நோய்களோட இனிமேல் வாழ்க்கையை வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்றீங்க, அவங்களால ஆக்டிவா அவங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்க மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த குடும்பங்கள் என்ன ஆகும்? ஆக மொத்தம் அந்த கிராமமே, ஒரு பர்டிகுலர் ஊரே வந்து இன்னைக்கு எதனால இந்த விஷச்சாராயத்தினால், இந்த கள்ளச்சாராயத்தினால், கவர்மெண்டுடைய அதாவது உதாசீனத்தினால் இன்னைக்கு இத்தனை உயிர்களை இழந்து இத்தனை உயிர்கள் வந்து அந்த குடும்பங்கள் வந்து பரிதவித்து இன்னைக்கு நடுத்தரல நிக்குது. அப்போ இதற்கு போராட்டம் பண்ணாம இவங்க பண்ணறதுக்கு வந்து கைகட்டி வேடிக்கை பார்க்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்ன ஒரு வெறுமனே இருக்கிறீங்க கட்சியா? இத்தனை தடவை இவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறார்கள், நல்ல ஒரு அரசாங்கத்தை கொடுத்திருக்கிறார்கள், மக்களுக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை அவர்கள் செய்திருக்கும் பொழுது அப்ப எப்படி இதை வந்து அவங்க பண்ணாம இருக்க முடியும்? அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல போராட்டம் பண்ணுவது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, 2023 இப்படி ஒண்ணு நடந்தது. செங்கல்பட்டு மரக்காணத்துக்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, 23 சாவுகளுக்கு மேல் நிகழ்ந்ததுன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கு உரிய ஒரு நடவடிக்கை இவர்கள் எடுத்திருந்தால் இப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்காது. எதுவுமே இவங்க கட்டுப்படுத்த தவறிய காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும் பொழுது, நீங்க எதுவுமே செய்யாம இருக்கும் பொழுது நீங்க வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களை குண்டு கட்டா தூக்கி நீங்க வெளியில போடுறீங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இதே மாதிரி வெளியில வந்து நீங்க நேரா கவர்னர் மாளிகைக்கு அப்படியே கிழிந்த சட்டையோட போன ஞாபகம் எல்லாம் வந்து இவங்க எடுத்துக்கணும். அப்போ நீங்க ஒண்ணுமே இல்லாத சுயநலத்துக்காக சில விஷயங்களை நீங்கள் பேசும் பொழுது எடுத்த விஷயத்தை இன்று பொதுமக்களுக்காக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு வலுவான கட்சி வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யும் பொழுது அவர்களை சட்டமன்றத்தில் நுழைவிடாமல் தடுப்பதே வந்து இது ஒரு தவறான அணுகுமுறை. இப்போ இவங்க தவறுக்கு மேல தவறு செய்யறாங்க. அதுதான் ஆளும் அரசாங்கம் என்பது இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, நாங்க என்ன வேணா பண்ணுவோம், யாரும் எங்களை கேள்வி கேட்க கூடாதுன்ற ஒரு முறையில ஒரு பாசிச மனோபாவத்துடன் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா எதிர்கட்சியாக இருக்கிறவங்க வந்து இவர்களுக்கு ஆதரவு ஏன்னா இவர்கள் பண்ணினது வந்து கண்டிப்பாக இது மக்கள் மட்டுமில்ல, எல்லாருமே ஒரு எல்லா இடங்களிலுமே இதற்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, காவல்துறை மற்றும் அரசாங்கத்தினுடைய பொறுப்பற்ற தன்மையினால்தான் இத்தனை உயிர்களை இழந்திருக்கிறோம் என்பது யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது இந்த போராட்டம் கூட பண்ணக்கூடாது அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டில் என்ன டிக்டேட்டர்ஷிப்பா நடக்குது? அது ஒட்டுமொத்தமா வந்து நம்ம அரசாங்கத்தையே எப்படி குத்தம் சொல்லலாம் நீங்க சொல்றீங்க? மக்கள் மேல தவறு இல்லையே, அவங்களுக்கு தோணாதா நம்மளுக்கு குடும்பம் குட்டி? சரி, மக்கள் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க, இங்க கலாச்சாரம் காய்ச்சறாங்க, இங்க வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல, இங்க வந்து இந்த மாதிரி முறைகேடான விஷயங்கள் நடக்கிறது சொல்லிட்டு காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனபோது கம்ப்ளைண்ட் எடுக்கலையே. அப்ப மக்கள் வந்து அதிகாரத்தை கையில் எடுக்க சொல்றீங்களா? அப்ப நாங்க வந்து செயலற்ற திறனற்ற அரசாங்கம் இருக்கிறோம், எங்களால எதையுமே கட்டுப்படுத்த முடியல, நீங்களே உங்களால மக்கள் நீங்களே காப்பாத்திக்கோங்கன்னு சொல்ல வராங்களா? இல்லையே, மக்கள் சென்று இருக்கிறார்கள், அவர்கள் முறையாக காவல்துறையை நாடி இருக்கிறார்கள்,
அவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் போய் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறாங்க. சரிங்க, நாங்க கம்ப்ளைண்டே பண்ணலன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த உங்களுக்கு வந்து உளவுத்துறை இருக்கிறது இல்லையா, அந்த உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்ததாங்க? இப்படிப்பட்ட ஒரு 60 பேர் சாகுறாங்கன்னா அப்ப அங்க வந்து போக்குவரத்துகளை எல்லாம் இருந்திருக்கு இல்லையா? அப்ப அந்த மெத்தனால்லாம் எப்படி உள்ள போயிருக்கு? அப்ப அங்க என்னதான் நடந்திருக்கு? அந்த ஊருக்குள்ள என்னதான் நடந்திருக்கு? அப்ப அங்க எந்த காவல்துறையே இல்லையா அங்க? அப்ப எல்லாமே இருக்குல்ல, மதுவிலக்குத்துறை இருக்கிறது, உளவுத்துறை இருக்கிறது, தாசில்தார் இருக்கிறாங்க, எல்லா அதிகாரிகளும் அந்த மாவட்டத்திற்குரிய அதிகாரிகளும் அந்த குறிப்பிட்ட அந்த வில்லேஜுக்குரிய அதிகாரிகளும் இருக்கதான் இருந்திருக்காங்க, பிடிஓ இருந்திருக்காங்க, எல்லாருமே இருந்திருக்காங்களே. அப்ப அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அப்ப அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. அதற்கு மீறி அரசாங்கத்தின் மூலமாக அதிகார வர்க்கத்தினால் இந்த வேலை நடந்திருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு வெளிப்படையா தெரியுது. இதுல மக்கள் என்ன பண்ண முடியும்? மக்கள் போய் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க முடியும். மக்கள் போய் ஒரு கூட்டமா போய் ஒண்ணு பண்ணினா கூட மக்களை தானே பிடிச்சி உள்ள போடுறீங்க. ஏங்க பரிசு தொகுப்பு, பொங்கல் பரிசு தொகுப்புல ஏங்க இப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போனவர் தாங்க செத்து போனாரு. மர்மமான முறையில் கம்ப்ளைண்ட் பண்ண போனவர் தானே செத்து போனாரு. அதை பத்தி கேட்ட பையனை போட்டு அடிச்சிருக்காங்க. எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு போயிட்டு நீ பாக்கலையா? நீங்க திருவள்ளூர்ல நடந்தது இல்லையா? கண்டிப்பா. அப்போ மக்கள் வந்து தைரியமா போய் இப்ப எங்க போய் சொல்லுவாங்க மக்கள்? இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்றைய தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப மக்கள் அவங்க என்ன செய்வாங்க? அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு சொல்றீங்க, ஓகே கவர்மெண்ட் அவங்க உதாசீனத்தாலதான் இது நடந்ததுன்னு நம்ம வச்சுக்கிட்டாலுமே கூட வச்சுக்கிட்டாலும் இல்ல, அதுதான் உண்மை. அது முழுசா நம்ம வந்து சொல்ல முடியாது. அதுக்கு என்ன மேம் ஆதாரம்? இப்போ நீங்க அரசாங்கத்துல இருக்கீங்க, உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நீங்க உங்களுடைய இதெல்லாம் இருக்கு. எல்லா துறைகளும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. குறிப்பாக காவல்துறை என்பது முதல்வர் அண்ணன் ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட பொறுப்பற்றமான இத்தனை சாவுகள், இத்தனை மரணங்கள் நிகழ்ந்திருக்கு, 64 இருந்துனா அப்ப அதுக்கு யார் பொறுப்பேற்பது? அப்ப அங்க காவல்துறையோ அங்க இருக்கின்ற அதிகாரிகளோ அவர்கள் கைகள் கட்டப்பட்டு அவர்களுக்கு தெரியாம இருந்திருக்காது. அப்ப அவர்கள் கைகள் கட்டப்பட்டு மௌனிகளாக இருந்திருக்கிறார் என்றால் அப்போ அதிகார வர்க்கத்தினால் அவர்கள் மிரட்டப்பட்டு தானே இருந்திருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்ய விடாமல் தானே இவர்கள் பண்ணிருக்க வேண்டும். இப்ப நல்லா நீங்க எப்படி சொல்றீங்க? வேற எப்படி இது நடந்திருக்கும்? வேற எப்படி நடந்திருக்கும்? நீங்க அதுக்குரிய வாய்ப்புகளை நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அது வந்து நம்மளா வந்து கணிக்க முடியாது. பண்ணிருக்க முடியும், அந்த கள்ளசாராயம் காய்ச்சியவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கிறார்? கள்ளசாராயம் காய்ச்சியவர் வந்துட்டு அதிமுக பிரமுகர் கூட சொல்லி இருக்காங்க. சொல்றதெல்லாம் இல்லைங்க, செய்தியில பாருங்களேன். இந்த செய்திகள் வந்து இந்த வாட்ஸ்அப் செய்திகள் அதிமுக பிரமுகர் வந்துட்டு ஒரு கள்ளசாராயம் அதிமுக பிரமுகராக இருந்தா இந்நேரம் ஆளும் திமுக அரசு என்ன பண்ணிருக்குன்றது எங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதிமுக பிரமுகர்களால் அவர் வீட்டு வாசல் முதற்கொண்டு அந்த போட்டோ மீடியா தான் எடுத்து போட்டிருக்கீங்க. வெளியில இருந்து யாரும் எடுத்து போடல. புரியுதுங்களா? கவர்மெண்ட்ல இருந்து எடுத்து போடல, அதிமுக இருந்து எடுத்து போடல, மீடியால போய் நீங்க எடுத்திருக்கீங்க. அந்த கள்ளசாராயம் காட்சியோட வீட்டுல எந்த போட்டோ இருந்தது, அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் எல்லாம் அவரே தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. அதை விடுங்க. அப்போ அந்த எம்எல்ஏ வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து இதை பற்றி ஏற்கனவே இது வந்து நம்ம வந்து விவாதி பொருளாக எடுக்க வேண்டும் ஒரு லெட்டர் கொடுத்திருக்காரு இல்லையா? அப்ப இந்த மாதிரி இருக்கிறத வந்து மக்கள் சொன்னதன் காரணமாக அந்த மக்களினுடைய பிரதிநிதியான சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் இதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று சொன்ன போது மறுத்தது யாரு? ஏன் வந்து இவ்வளவு உதாசீனப்படுத்தினாங்க? அதாவது இதுக்கு நீங்க ப்ரூஃப் இதுக்கு இதுன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கம் ஆளும் அரசாங்கமாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் தாங்க அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். சாதாரணமா நீங்க யோசிச்சு பாருங்க, ரயில்வேல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, உடனே என்ன சொல்றாங்க? ரயில்வே மந்திரி ராஜினாமா செய்ய வேண்டும். நான் ராஜினாமா செய்ய சொல்ல பொறுப்பேற்க சொல்றேன். இது தவறு நிகழ்ந்திருக்கிறது, எங்களுடைய தலைமையில் இருக்கின்ற அரசியல் இந்த தவறு நிகழ்ந்திருக்கிறது, இந்த 64 மரணங்களுக்கு நாங்கள் தான் பொறுப்பு, ஆனால் இதை சரி செய்வோம் என்றால் சொல்லணும் இல்லையா? அதை வச்சு நீங்க அரசியல் பண்ண வேண்டியது என்ன? அரசியல் பண்ணாம என்ன அவியல் பண்ணவா எல்லாம் இருக்காங்க. இவங்க கொரோனா காலத்துல டாஸ்மாகை ஒழிக்கணும்னு சொல்லி போர்டு வச்சு நின்னாங்களா இல்லையா? வெளியில மக்களுக்கு டாஸ்மாக் மூலமா கொரோனா பீரியட்ல டாஸ்மாக் திறக்கல, கோவில்களே திறக்கப்படவில்லை, எந்த இறை வழிபாடு தலங்களும் திறக்கப்படவில்லை. மக்களுக்கு பேசிக்கா கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள் கடை கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் திறந்தாங்க. அந்த நேரத்துல நீங்க வீட்டு வாசல் வச்சு டாஸ்மாக மூடணும்னு சொன்னீங்க. எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு சாராயம் கூட இருக்காதுன்னு சொல்லி சகோதரி கனிமொழி அவர்கள் கூறினார்கள். இவர்கள் திரும்ப திரும்ப என்ன சொன்னாங்க? நாங்க வந்தா டாஸ்மாக் எல்லாம் மூடுவோம்னு சொன்னாங்க இல்லையா? அது நீங்க அதிமுக அரசியல் டாஸ்மாக் எல்லாம் முடியுது. நான் அதிமுக அரசு நாங்க சாராயத்தை மூடுவோம்னு சொல்லல. ஆனா நீங்கள் போராட்டம் செய்தீர்களா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்கட்சியாக இருந்த போது நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தீங்க? நீங்க வரும்போது நீங்க சொன்னது என்ன? நாங்க வந்தா இங்க வந்து அதிமுக திறந்திருக்கு டாஸ்மாக் கடைகளை நாங்கள் படிப்படியாக மூடுவோம், எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் சொட்டு சாராயம் இந்த தமிழகத்தில் இருக்காது என்று சொன்னது
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்ந்த கனிமொழி அவர்களா இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாங்க? நீங்க இந்த மாதிரி வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு அந்த சாராயம், அது அந்த சாராயம் என்பதே மக்களுக்கு ஒரு உடல் நலனுக்கு கேடாக இருக்கிற விஷயம். நீங்க கள்ள சாராயத்தை வேற ரெடி பண்ணி கொடுத்து மக்களை சாகடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இதை கேட்காம இது ஒரு ஆட்சி, இது ஒரு ஆட்சி நடக்கிறது, இப்படி இந்த ஆட்சியில் இவ்வளவு கேவலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அவலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். 64 உயிர்னா என்ன சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்களா தம்பி? ஒரு கிராமத்துல ஒரு ரோடு பூரா 22 பணம் கிடந்திருக்கு. அப்போ ஒரு வீட்டுல ஒரு பணம் இருந்தாலும் அந்த இந்த இழப்பில இருந்து அவர்கள் மீண்டு வரதுக்கு எத்தனை மாசம் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு தெரு பூரா ஒரு வீட்லயும் இருந்திருக்கு. அப்போ அந்த கிராமத்தினுடைய மொத்த வாழ்க்கை இன்னைக்கு அழிஞ்சிருக்கு. அங்க இருக்கிற ஆண்கள் இறந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த குடும்பம் என்ன நிலைமைக்கு ஆகும்? அங்க படிக்கிற பிள்ளைங்களுடைய நிலைமை என்ன? அங்க இருக்கிற அந்த வீட்டு பெண்களுடைய நிலைமை என்ன? அதே மாதிரி இன்னைக்கு 120 பேர் என்னங்க, இப்ப அவங்களுக்கு 10 லட்சம் எப்படின்னு கொடுக்கதான் போறாங்க. அவங்க வேணாம் சொல்ல போறாங்க. 10 லட்சம் கொடுத்தா நீங்க அந்த அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு இல்ல. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, நீங்க இழப்பீடு கொடுக்குறது, நீங்க செய்த தவறுக்கு இழப்பீடு கொடுக்குறீங்க. ஆனா நீங்க ஆக்ஷன் எடுங்க. இனிமேல் கள்ளச்சாராய சாவு வராமல் நீங்க பாக்கணும். உங்களுடைய ஆட்சியில் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க பார்த்துதானே ஆகணும். அந்த பொறுப்பை நீங்க ஏத்துதானே ஆகணும். கடந்த 10 வருடங்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கள்ளச்சாராயம் ஓடிச்சா? இந்த மாதிரி ஓடிச்சா? 2001 வந்துச்சு. 2001 வந்த போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மிக கடுமையாக போட்டாங்களா இல்லையா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. மெத்தனால் என்பது தடை செய்யப்பட வேண்டும் என்று ட்ரக் ஆக்ட்ல கொண்டு வந்து அதை ஆட் பண்ணினாங்க. கள்ளசாராயம் தடுக்கப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காக மக்கள், அதாவது கள்ளசாராயம் தடுக்கப்பட வேண்டும் என்று மக்கள் நலனில் அக்கறை கொண்ட கட்சி என்னைக்குமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது. அக்கறை இல்லன்னு சொல்ல கண்டிப்பா அக்கறை இல்லாம தான் நீங்க ஜாஃபர் சாதிக் வச்சு இவங்களை வச்சு நீங்க ஓட்டு கேக்குறவங்க மக்கள் செய்யறோம்னு சொல்லி தான் ஓட்டு கேக்குறாங்கன்றப்போ அது மக்களுக்கு என்ன நல்ல செஞ்சாங்க? 64 உயிரை 4, அதாவது சகோதரி கனிமொழி அவங்க சொன்னாங்க, விதவைகள் அதிகமாக வாழும் மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிற வருத்தப்பட்டவங்க இன்னைக்கு 64 விதவைகள் வந்திருக்காங்களா? அவங்க என்ன பண்ண போறாங்க? 2-3 பேர் தான் லேடிஸ், மிச்சம் 60க்கு மேல விதவைகள் இருக்காங்களா? அவங்களை நீங்க தானே உருவாக்கி இருக்கீங்க. உங்க அரசாங்கத்துடைய திறனற்ற காரணத்தினால் தானே இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அப்ப அதுக்கு அந்த அரசாங்கம் தானே பொறுப்பு இருக்கணும். நானு உடனே நீங்க பொறுப்பேறுங்க, நீங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லல. பட் இதுக்கு நீங்க கண்டிப்பாக இது நீங்க ஒத்துக்கொண்டு தான் ராஜினாமா விலகணும் அப்படின்னு பதவி பண்ணிதான் ஆகணும். ஏங்க நீங்க ஆட்சியில எந்த விதமான தவறு தூத்துக்குடி விவகாரம் நடந்துச்சு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. தூத்துக்குடி விவகாரம் எனக்கு தெரியாது. முதலமைச்சர் எப்படி அதாவது அவர் சட்டமன்றத்திலிருந்து வெளியில வரதுக்குள்ள அந்த நிலைவு அவர் அதை பார்க்கலன்னு சொன்னாரு. கலெக்டர் தான் ஆர்டர் கொடுப்பாரு, சீஃப் மினிஸ்டர் ஆர்டர் கொடுக்கல. ஒரு ஷூட்டிங் ஆர்டரோ அந்த இடத்துல ஆர்டரோ அந்த இடத்துல கலெக்டர் தான் அந்த ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த இடத்துல பிரச்சனை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வெளில வந்த நீங்க அனாவசியமா இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போடாதீங்க. முடிச்சு போட்டு பேசுறது தவறு. அதாவது நீங்க திமுக என்ன நிலைமையில நடந்தது, அன்னைக்கு எந்த இடத்துல இருந்து அவர் வெளியில வரும்போது இந்த கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது. சட்டமன்றத்திலிருந்து அவர் வெளியில வரும்போது அவர்கிட்ட நீங்க இந்த கேள்வி கேட்டீங்க. எனக்கு அவர் தெரியலன்னு சொல்லல, எனக்கு இதை பற்றிய முழு விவரங்கள் கிடைக்கவில்லை, நான் பேசுறேன்னு சொல்லிட்டு போனாரே ஒழிய எனக்கு அதை நீங்க விவரம் என்னன்னு கேக்குறீங்க. விவரம் தெரியல சொல்றேன்னு தான் சொல்லிட்டு போனாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? 64 உயிர் நாங்க அவர் அன்னைக்கு பண்ணாரு, அதனால நாங்க இன்னைக்கு 64 உயிர் எடுத்தோம்னு சொல்ல வரீங்களா? இப்போ நீங்க அதுக்கு நீங்க போராட்டம் பண்ணீங்க இல்லையா? அப்ப நீங்க அதுக்கு போராட்டம் பண்ணும் போது அத்தனை உயிர்கள் அங்கே ஒரு போராட்டம் செய்யும் பொழுது அவர்களை கட்டுப்படுத்தும் போது ஒரு நிகழ்ந்த ஒரு விளைவினால் ஏற்பட்ட உயிரிழப்பு எப்படி உயிரிழப்போ அதை விட அதிகபட்ச பாதிப்பு உண்டாக்கக்கூடிய உயிரிழப்பு தான் இன்னைக்கு இருக்கு. உயிரிழந்தவர்கள் 64 பேரு. இனிமேல் உயிரோடு நடமாட முடியுமா என்ற நிலைமையில் இருப்பது 100க்கும் மேற்பட்ட பேர், 150 பேருக்கு மேல அட்மிட் ஆயிருக்காங்க. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையும் அழிச்சிட்டு அன்னைக்கு நீங்க வந்தீங்க, அன்னைக்கு நீங்க செஞ்சீங்க, அதனால இன்னைக்கு செய்யறோம் அப்படிங்கறதெல்லாம் இது எப்படி இருக்குன்னா, அப்ப நீங்க எதுக்கு பேசுனீங்க? நாங்கள் வந்தால் டாஸ்மாகை மூடுவோம், நாங்கள் வந்தால் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் நடக்காது, சாராய சாவுகளை ஒழிப்போம், தமிழகத்தில் விதவைகள் அதிகமாக கொண்டு இருக்கிறார். எதுக்கு இதெல்லாம் பேசுனீங்க? நீங்க சொன்னதை நீங்க செய்ய முடியல. நீங்க என்ன சொன்னீங்க? வந்தா நீட்டு, முதல் கையெழுத்து நீட்டு உங்களால போட முடியல, ரைட்டுங்களா? எய்ம்ஸுக்கு காரணம் எங்கள்கிட்ட இருக்கு. கல்ல தூக்கிட்டு செங்கலை தூக்கிட்டு அலைஞ்சாரு ஒருத்தர், புரியுதுங்களா? நீங்க என்ன செய்யறீங்க? மக்களை ஏமாத்திட்டீங்க டோட்டலா. இன்னைக்கு மக்களை ஏமாத்துறது மட்டும் இல்லாம இன்னைக்கு மக்களோட உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இத நீங்க பொறுப்பேற்று தான் ஆகணும். என்னதான் சொன்னாங்க பொறுப்பேற்க மாட்டேன், எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது அரசாங்கம் சொல்ல போறது இல்ல. இப்ப நீங்க இந்த ஒரு இத்தனை உயிர் போயிருக்கு, போய் பாத்துட்டு வந்துட்டாங்களா? சீஃப் மினிஸ்டர் போய் பாத்துட்டு வந்துட்டாங்களா? அப்புறம் நீங்க வேங்கை வயல்ல ஒரு விஷயம் நடந்து மக்கள் அசிங்கப்பட்டாலும் மக்கள் அவமானப்படுத்தப்பட்டாலும் அங்கே நீங்க செல்ல மாட்டீங்க. அதே மாதிரி இன்னைக்கு 64 உயிரிழப்பு நடந்திருக்கும் போது கூட ஒரு சீஃப் மினிஸ்டரா நீங்க போலன்னா அப்புறம் என்னங்க இருக்குது?
அதிமுக தரப்புல இருந்து என்னென்ன நடவடிக்கை? அதிமுக எதிர்கட்சியாக அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்க எல்லாம் எல்லாரும் மத்தவங்க எல்லாம் இவங்க எல்லாம் உண்ணாவிரதம் இருந்தாங்க, போர்டு வச்சுட்டு வெளியில வந்து நின்னாங்களே, எலக்ட்ரிசிட்டி பில்ல குறைங்கன்னு சொல்லி போர்டு வச்சிருந்தீங்களே கொரோனா காலத்துல. டாஸ்மாகி மூடுங்க, நீங்க எல்லாம் வெளியில உங்க வீட்டு வாசல்ல வந்து 5 பேர் நின்னீங்களா? அப்பெல்லாம் வந்து எல்லாம் நடந்துருச்சா? எதிர்ப்பு என்பது கண்டிப்பாக வெளிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். அப்ப திராவிட மக்கள் கையில எல்லாம் இல்லைங்க. இப்ப மக்களுக்கு எதிரான போராட்டத்தை அதிமுக எடுக்கவில்லை, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு வந்து காரணமாக நீங்க சுட்டி காட்டுறீங்க, அவங்க இது பண்ணல அதை பண்ணலன்னு சொல்லுங்க, நடவடிக்கைகள் எடுங்க. என்ன நாங்க எதிர்கட்சியாக நாங்க என்ன நடவடிக்கை முடியும்? அந்த 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 சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு ஒரு மனு கொடுக்கிறாரு, இதை விவாதத்துக்கு எடுக்க வேண்டும், அங்க கள்ளச்சாராய் மாறாக பெரிய ஓடுகிறதுன்னு சட்டமன்றத்தில் விவாத பொருளா எடுங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தா, அந்த மனுவை நீங்க ஓரமா தானே வச்சிருக்கீங்க, இது வரைக்கும் எடுக்கலையே. 64 சாவு வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க எடுக்கலையே நீங்க அத. அப்புறம் எப்படி நீங்க பேச முடியும்? 64 உயிர்கள் என்ன உங்களுக்கு என்ன அவ்வளவு விளையாட்டா போச்சா? ஒரு அரசாங்கத்துக்கு அவ்வளவு விளையாட்டா போச்சா? இதுக்கு பொறுப்பேற்கணுங்க. அவங்க பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும், உண்மையாவே ராஜினாமா பண்ணணும். ஆனால் ராஜினாமா பண்ண முடியும்? 64 உயிர் மக்கள் கையில இருக்கு, நீங்க ராஜினாமா பண்ணிடுவாரா? எது மக்கள் கையில இருக்கு? நீங்க கடை திறந்து வைப்பீங்க, நீங்க இவ்வளவு தூரம் ராஜினாமா பண்றது சொல்றீங்க, நீங்க ஏன் மக்களுக்கு தெரியாத அது அரசாங்கம் சரியா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அப்ப நீங்க வந்து இந்த 64 உயிரை வந்து நீங்க யார மக்கள் சொல்றீங்க? அதுக்கு பதில் தெளிவா போல சொல்லுங்க. 64 உயிர் போயிருக்கு, 150 பேருக்கு மேல ரோட்ல நின்னுட்டு இருக்காங்க, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் அவங்க இல்லாம யார் மக்கள் வராங்க? இங்க அமெரிக்க மக்கள் வந்து பேச போறாங்களா? அதாவது ஸ்டாலின் அவர்களுக்காக ரஷ்ய மக்கள் வந்து பேச போறாங்களா? பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுக்காம வேற யார் இங்க குரல் கொடுக்கறாங்க? என்னைக்குமே மக்களுக்கு ஆதரவாக மக்களுக்காக நிக்கிற கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதான் கேக்குறேன், அப்ப இந்த கட்சி இருக்காதான்னு நீங்க எப்படி வந்து ஒரே நீங்க சொல்லிட முடியும்? அந்த கட்சி இல்லங்க, ஏங்க நீங்க ஆளுங்கட்சியா நீங்க வந்தீங்க, உங்களால நீங்க டாஸ்மாக் மூடுறேன்னு சொன்னவங்க எப்படிங்க இப்படி கள்ளச்சாராய சாவு இவ்வளவு வர அளவுக்கு நீங்க என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களுடைய துறைகள் என்ன செய்து கொண்டிருந்தது? காவல்துறையை நீங்கள் தானே, முதலமைச்சர் அவர்கள் தானே கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சோ இத்தனை பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இப்போ உங்களுடைய லெத்தார்ஜிக்னஸ்னால தானே இது ஆயிருக்கு. அது எப்படிங்க இப்போ இங்க இருக்கிற உங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம, அங்க இருக்கிற காவல்துறைக்கு தெரியாம இருக்குமா? ஒரு சஸ்பீஷியஸ் மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம இருக்குமா? இப்போ அந்த கல்வராயன் மலைக்கு ஒரு 10 தடவை ஒரு சாமான் ஏத்திட்டு போகும்போது கண்ணுக்கு படாம இருந்திருக்குமா? டோல் அங்க தெரியாம இருந்திருக்குமா? மெத்தனால் வந்திருக்கு, அது தெரியாம இருந்திருக்குமா? எப்படி எடுத்துக்கொண்டு போனார்கள் எல்லாத்தையும்? செந்தில்குமார் அதிமுக எம்எல்ஏ தானே, அவர் அங்கிருந்து எம்எல்ஏ தானே, அவர் தெரியாம இருந்திருக்கு. அவர் அதனால தானே அவர் போட்டிருக்காரு, மனு கொடுத்திருக்காரு. இது இப்போ அவருக்கு தெரியாம இருந்திருக்குமான்னு கேக்குறேன் நான். அதாவது அப்புறம் எப்படி வந்து அவருக்கு தெரியாம இருந்திருக்குமானா, நீங்க வேற ரெண்டு, அதாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே அதிமுக எம்எல்ஏ நீங்க சொல்றது என்னன்னா, ஒரு நிமிஷம் கேளுங்க, நீங்க பேசாதீங்க, நீங்க பேசுறது முழுக்க தவறா பேசுறீங்க, முழுக்க தவறா பேசுறீங்க. பைத்தியக்காரத்தனமா பேசுனா அதுக்கு பதில் சொல்ல முடியாது தம்பி. இருக்கிறவங்க பண்ற தப்புக்கு ஆளுங்கட்சி பொறுப்பேற்காம அடுத்த வீட்டுக்காரன் வந்து பொறுப்பேற்பான். என்ன பேசுறீங்க நீங்க? ஆளுங்கட்சியா இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்க. இவ்வளவு நாளைக்கு நீங்க சட்டை கிழிச்சிட்டு போய் RN ரவி அவர்களிடம் சென்று நீங்கள் வந்து எடப்பாடியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலையா? நீங்க அப்ப கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நியாயம். இன்னைக்கு நீங்க உங்களால இவ்வளவு சாவு நிகழ்ந்திருக்கிறது, அந்த ஊரே வந்து பத்தி எரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம நிக்குது. ஒரு ஊரை அழிச்சு, ஒரு கிராமத்தை அழிச்சிருக்கீங்க நீங்க. 250 குடும்பம் இருக்குன்னா அந்த 250 குடும்பத்துல இன்னைக்கு ஒரு இழப்பை உண்டாக்கி இருக்கீங்க. அப்போ உங்களை கேள்வி கேட்டா மட்டும் எங்களை கேள்வி கேட்க கூடாது. நீங்க வந்து சபாநாயகரை வைத்து எங்களுடைய எம்எல்ஏக்களை நீங்க வெளியே அனுப்புவீங்க. அதுக்கு நீங்க போராட்டம் பண்ணாங்க. அப்ப சபாநாயகர் வெளியே எடுத்தாம என்ன பண்ணுவாங்க? நீங்களே போராட்டம் பண்ண பதில் சொல்லுங்க. கேள்வியே கேட்க கூடாதுன்றது இருக்குங்க சட்டமன்றம். அப்ப டிக்டேட்டர்ஷிப் தான் இருக்கும். அது டிக்டேட்டர்ஷிப்பா நீங்க உங்க கட்சியை வேணா வச்சு நடத்தலாம், ஆட்சியை நடத்த முடியாது. ஆட்சி என்றால் கேள்வி கேட்பார்கள், எதிர்கட்சி இருந்தா கேள்வி கேட்பாங்க. நீங்க போனீங்களா இல்லையாங்க? சட்டையை கழிச்சு நீங்க வெளியில வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்து நீங்க போனீங்களா இல்லையா? கவர்னர், நீ ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையான்னு கேட்ட நீங்க எதுக்குங்க கவர்னர் போனீங்க? அப்ப இன்னைக்கு இவங்க கவர்னர் போனா மட்டும் உங்களுக்கு குத்துதா? சொல்லுங்க. திருமதி பிரேமலதா அவர்கள் வந்து கவர்னர் போய் மனு கொடுத்திருக்காங்க இந்த கள்ளச்சாராய சாவை பத்தி. பாஜக சென்று கொடுத்திருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் பொதுச் செயலாளர் தலைமையில் சென்று கொடுத்திருக்கிறார்கள். அப்போ நீங்க கொடுத்தா உங்களுக்கு கவர்னர் தேவை, நாங்க கொடுத்தா கவர்னர் தேவையில்லை. இது எப்படி சரியா இருக்கும்? அப்போ நீங்க இதுதான் அவருடைய மனோபாவம் என்னவென்றால், ஒரு பாசிச மனோபாவம். நாங்கள் என்ன வேணா செய்வோம், எங்களை மக்களோ இல்ல எதிர்கட்சியோ கேள்வி கேட்க கூடாது என்பது அவருடைய மனோபாவம். இது வந்து அதிமுக ஆட்சியில இருந்தா இந்த மாதிரி நடக்காது. அதாவது அதிமுக ஆட்சியில நடக்கலங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குங்க. 10 வருஷமாக இந்த மாதிரி சாவு நடந்துச்சா? கள்ளச்சாராய சாவு நடந்துச்சா? எடுத்துக்கு போட சொல்லுங்க. கொரோனா காலகட்டத்தில் மூடி இருந்த போது வார்னிஷ் குடிச்சு நிறைய பேர் செத்தாங்க. ஆனா அப்ப கூட அந்த நேரத்துல
அவர்களுக்கு வந்து எந்த விதமான வேறு கள்ளச்சாராய பொருட்கள் கிடைக்காம பாதுகாத்த அரசு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. யோசிச்சு பாருங்க, மக்களை எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்ந்தெடுக்கல. அது தேர்ந்தெடுக்கல, மக்களுக்கு நீங்க ஏமாத்திட்டீங்க. நாங்கள் வந்தா டாஸ்மாக் ஒழிச்சோம், நாங்க வந்து எலக்ட்ரிசிட்டி பில்ல குறைப்போம், நாங்க வந்து அப்படிதான் கேக்குறாங்க. அதுக்காக வந்துட்டு அதிமுக நாங்க அது செய்வோம் இது செய்வோம் தான் சொல்ல போறாங்க. அவங்க 10 வருஷம் இருந்திருக்காங்க, ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்கும். அவர்கள் வந்து இவர்கள் சொன்ன பொய்யை மக்கள் நம்பியிருக்காங்க. அந்த மக்கள் நம்பின காரணத்தினால் தான் இன்னைக்கு உங்களுக்கு வேங்கை வயல் போன்ற விஷயங்கள் நடக்கிறது, லாக்அப் டெத் நடக்குது. அதாவது அன்னெசரியா இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஜாதி கொலைகள், ஆணவ கொலைகள், எத்தனை படுகொலைகள் இந்த வருஷம் சசிகலாவே வந்து சசிகலா அவர்களே வந்து அதிமுக அரசு வந்து சாதி அரசுன்னு சொல்லுது. அதை பத்தி நீங்க அதிமுக கட்சியை என்ன எந்த சசிகலா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள்? கொஞ்சம் தயவு செய்து பேர் சொல்லுங்க. சசிகலான்னு வெறுமா சொன்னா எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியும்? இல்ல சசிகலா வெறுமனே சொன்னா எப்படி தெரியும்? எந்த சசிகலா அவர்கள் என்று நீங்க தெளிவாக சொல்லுங்க. சசிகலா அவங்க யாருங்க? ஜெயலலிதா அவங்களோட இருந்தவங்க. ஜெயலலிதா அவர்களுடைய குடும்பத்தில் இருந்தவர்கள், புரியுதுங்களா? அவங்க இப்போ இன்னைக்கு சாதாரண தமிழக மக்களில் ஒருவர், அவ்வளவுதான். கட்சியை பற்றி அவர்கள் என்ன வேணா சொல்லிட்டு போட்டு அதை பத்தி கவலை கிடையாது, அது அவர்களுடைய விருப்பம். இத்தனை வருஷமா அவங்க இருந்திருக்காங்களே, அவங்களோட இருக்காங்க, பயணிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாம எப்படி அவங்க சொல்லுவாங்க? ஜெயலலிதாவுடைய இருக்கிறாங்க, ஜெயலலிதாவுடைய இருந்திருக்கிறார்கள் எல்லாமே. நீங்க சொல்லுங்க. இப்போ கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த போது கருணாநிதி அவர்களுடைய தான் அவருடைய மனைவிமார்கள் 2 பேரும் சேர்ந்தாங்க, துணைவியரும் மனைவியரும் கூட சேர்ந்தாங்க. அவங்கள வந்து திரும்ப வந்து உட்கார்ந்தாங்களா? கட்சி என்பது வேறு, ஆட்சி என்பது வேறு, குடும்பம் என்பது வேறு, குடும்பத்தில் இருக்க நண்பர்கள் என்பது வேறு. அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய சொந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம். அதை பற்றி எல்லாம் வந்து உடனே அவங்களே சொல்லிட்டாங்க. இவங்க அப்ப அவங்க டிஎம்கே வாதடிக்கிறாங்களா? சசிகலா அவர்கள் வாதடிக்கிறாங்களா? இல்ல, நீங்க கேள்வி கேட்டது இவர்கள் இப்படி சொன்னாங்க, எதுக்காக சொன்னாங்க, அவங்க எதுக்காக சொன்னாங்கன்னு அவங்கள போய் கேளுங்க. ஆனால் இதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இவர்கள் செய்தார்கள் என்று சொன்னீங்கன்னா தான் என்கிட்ட பேசுங்க. அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு இப்ப சீமான் விக்கிரவாண்டி தேர்தலையா இருக்கட்டும், முக்கியமா வந்துட்டு இந்த போராட்டத்துல வந்து அதிமுகவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, சரிங்களா? அது வந்து நம்ம எப்படின்னு எடுத்துக்கிறது? இப்ப பாத்தீங்கன்னா அவர் விஜயோட கூட்டணி வைப்பாங்களா என்னன்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அதிமுக இப்ப நம்ம போராட்டத்துக்கு எல்லாம் வந்து நம்ம ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காருன்ற பட்சத்துல ஒருவேளை திராவிட கட்சிகள் அவர் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த ஒரு ஆதரவை நம்ம எப்படி பாக்குறது? அவருக்கு வாக்குகள் வரும். ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்காக ஒருத்தர் குரல் கொடுக்கறாங்க, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய வலுவான உண்மையான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய, நாங்க தான் எதிர்கட்சின்னு சொல்ற ஆளுக்கெல்லாம் கிடையாது, உண்மையான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அவர்களுடைய தலைமையில், அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில ஒரு போராட்டம் நடக்கும் பொழுது மக்களுக்கான போராட்டத்தில் எல்லோருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, புரியுதுங்களா? அப்போ சீமான் என்பவர் ஒரு கட்சி தலைவராக அவர்களுக்கு தங்களுடைய தார்மீக ஆதரவை கொடுத்திருக்கிறார், அதற்கு நாங்க வரவேற்கிறோம். உடனே அதுக்கு வந்து 2026 வரைக்கும் முடிச்சு போட வேண்டிய அவசியம் கிடையாது. இது மக்கள் பிரச்சனை. இன்னைக்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு உயிரிழப்பு, ஒரு இடத்தில் நடந்திருக்கிற அரசாங்கத்தினுடைய தவறினால் நடந்திருக்கிற ஒரு உயிரிழப்புகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது அவருக்கு தார்மீக ஆதரவு எல்லா சைட்ல இருந்து வருது. அப்போ அதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம், அவ்வளவுதான். இது வந்து சீமான் அவர்கள் மனமான தங்களுடைய ஆதரவை கொடுத்திருக்கிறார் இந்த போராட்டத்திற்கு. இதை இப்படியே நிறுத்திடுங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து அதை கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் தேர்தலை வைத்து அரசியலை செய்பவர்கள், பிடத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான் இருந்திருக்கிறார்களே ஒழிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே அந்த மாதிரி இருந்தது இல்லை. அப்போ இந்த விவகாரம் நடந்தால்தான் வந்து விக்கிரவாண்டி தேர்தலை வந்து புறக்கணிச்சாரா எடப்பாடி? புறக்கணிக்கான காரணம் அவர் தெளிவா சொல்லிட்டாரு, தெளிவாக அவர் அறிக்கையில் தெளிவாக கொடுத்து விட்டார். என்ன சொல்லியிருக்காங்க? இந்த தேர்தல் முறையாக நடைபெறாது என்ற காரணத்தில் நாங்க வந்து கலந்துக்கலன்னு சொல்லியிருக்காரு. இப்படி திராவிட முன்னேற்ற கழகமும் ஏற்கனவே கலந்துக்காம இருந்திருக்கிறாங்க. கலைஞர் அவர்களுடைய காலத்திலேயே, இப்போ காலத்துல இல்ல, அவருடைய அதாவது தமிழகத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய சாணக்கியனாக, அரசியல் சாணக்கியராக விளங்கிய கருணாநிதி அவர்களுடைய காலத்திலேயே அவரே வந்து இந்த மாதிரி பை எலெக்ஷன்ல நிக்காம இருந்திருக்காரு. அதுக்கு இதே அறிக்கையை தான் அவரும் கொடுத்திருக்கிறார். நாங்க வந்து இப்ப இந்த ஆளும் கட்சி வந்து வேறையா இருக்கு, இந்த தேர்தல் முறையாக நடைபெறும் என்ற நம்பிக்கை இல்லாத காரணத்தால் நாங்க இந்த தேர்தலில் பங்கேற்கவில்லை என்று கூறியிருக்கிறார். அது எவ்வளவு நியாயம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நம்புகிறார்களோ அதே அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஐயா எடப்பாடி அவர்களை நம்புகிறார்கள். இது வந்து முறையாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. ஏன்னா இதுல நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சு வேணான்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதை பற்றி அறிக்கை கொடுத்திருக்காங்க. இது என்னமோ புதுசா இதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி இல்ல, இது வந்து அவர்களும் எடுத்திருக்கிறார்கள். இன்னும் பல கட்சிகளும் பல நேரங்களில் இந்த முடிவை எடுத்திருக்கிறது. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு மத்தியில வந்து தமிழ்நாட்டோட இந்த செங்கோலை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாஜ்வாதியோட எம்பி வந்து சொல்லியிருக்காரு. இது எந்த விதத்துல நியாயம் நினைக்கிறீங்க நீங்க?
அது எந்த விதத்துல நியாயம் என்பதை சமாஜ்வாடி கட்சியினர் தான் கேட்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அங்க மத்தியில் அமைந்திருக்கிற ஆட்சி என்பது மெஜாரிட்டியில வந்த ஆட்சி இல்லை, அவர்கள் ஒரு கூட்டணியில ஒரு ஆட்சி இருக்கிறார்கள். அப்போ அதை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் சமாஜ்வாடி அவர்களுடைய முயற்சியை இப்ப எடுக்கலாம். ஏன்னா தமிழகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இவ்வளவு நாளா. கடந்த ஒரு 7 வருடங்களுக்கு 10 வருடங்களுக்கு மேல தமிழகத்துக்கு என்னமோ ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தமிழகத்தை வந்து சொர்க்க பூமியாக மாத்தி விட்டதாக வடக்கிலிருந்து பல குரல்கள் எழுப்பி கொண்டுத்தான் இருக்கிறது. இப்ப அதுல ஒரு விஷயமாக நம்ம இந்த விஷயத்தை எடுக்கலாமே ஒழிய அவர்களுக்கு ஏன் வந்து இவ்வளவு முக்கியத்துவம் தமிழகத்துக்கு கொடுக்கப்படுகிறது என்று அவர்கள் நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அயோத்தியால அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னவோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய் செலவழித்த ஒரு இடத்தில் இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் தமிழகத்தை இங்க பொறுத்த வரைக்கும் அந்த கோவில்களாக இருக்கட்டும், இல்ல பல மானுமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே அந்த வந்து ஆர்கிடெக்சரலுக்கு வந்து எக்ஸலன்ஸ் வந்து தமிழ்நாடு தான் எப்பவுமே. அதுவும் குறிப்பாக கோவில்கள் என்பது தமிழ்நாட்டிலுடைய அந்த ஸ்ட்ரக்சருக்கு பல இடங்களில் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேல வந்து சூரிய வெளிச்சம் உள்ள வர மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்திருக்காங்க. இன்னைய தேதி வரைக்கும் அதாவது தஞ்சை பெரிய கோவில் நிழல் வந்து கீழே விட இது மாதிரியான ஒரு விஷயம் உலகத்துல எங்கேயும் கிடையாது. ஒரு பெரிய அதிசயம். அந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சரல் எக்ஸலன்ஸ் வந்து தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே இருந்திருக்கு. அப்படி இருந்திருக்கும் போது தமிழ்நாடுக்கு எப்பவுமே ஆன்மீகம் கலாச்சாரம் கலந்த ஒரு பூமி தான் தமிழகம். என்னைக்குமே திராவிட பூமி தமிழமாக இருந்ததே கிடையாது. கலாச்சாரத்தையும் ஆன்மீகத்தையும் இறையச்சத்தையும் உடைய பூமியாகத்தான் தமிழகம் இருந்திருக்கிறது. அதன் வெளிப்பாடாகத்தான் செங்கோல் அங்க போச்சு. செங்கோல் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து பரம்பரையாக வரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது வந்து ஆட்சியாளர்களை நேர்மையானவர்களாக அந்த மக்களுக்கான வாழ்பவர்களாக வைக்க வேண்டும்ன்றதுதான் அந்த செங்கோல் அவர்களுக்கு வழி வழியாக கொடுக்கப்படுகிறது. அதை வந்து அங்க வச்சதுக்கு அவங்க வந்து அஜிடேட் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க வந்து எடுக்கணும்னு சொல்லி அவங்க பெரிய ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது தேவையில்லாதது, என்னை பொறுத்தவரை அது தேவையில்லாதது. ஏனென்றால் தமிழகத்துக்கு என்று பல சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. அந்த அம்சத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இது அந்த இடத்துல போயிருக்கே ஒழிய தமிழகத்துக்கு அதுக்கு தவிர இங்க ஒன்னும் பெருசா வந்து இவங்க யாரும் வந்து அங்க இருக்கிற நிதியை தூக்கி இங்க கொடுக்கல. இன்னும் கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு இங்க கொடுக்காம யூபிக்கு கொடுக்குறாங்கன்னு நம்ம நிதி அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இது வந்து ஆன்மீக பூமியாக இருக்கின்ற காரணத்தால் தமிழகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து அளிக்கப்பட்டிருக்கிறது. அது கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து விஜய் வந்துட்டு அடுத்து நம்ம கடந்த வருடம் பார்த்திருப்போம், 10ஆம் 12ஆம் வகுப்புல நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு வந்து சன்மானம் செஞ்சாரு. அதே வகையில வந்து இப்பவும் கொடுக்குறாரு. இது வந்து நம்ம எப்படின்னு எடுத்துக்கிறது? தொடர்ச்சியா இந்த வருஷம் பண்ணிட்டு இருக்காரு, அடுத்த வருஷம் பண்ணுவாருன்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அவரோட அரசியல் சூட்சமா நம்ம பார்க்கலாமா இல்ல எப்படி? ஒரே ஒரு விஷயம் உங்கள்ட்ட சொல்றேன். நீங்க வந்து எப்படின்னா அவரை சந்தேகப்படாதீங்க. அவர் கொஞ்ச நாளாவே பல வருடங்களாக இதை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. பல வருடங்களாக இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. நான் வந்து அந்த ஏரியால இருந்ததுனால எனக்கு நல்லாவே தெரியும். பனையூர்ல வந்து பல வருடங்களாக இவர்கள் இந்த அவர்களுடைய இந்த மாணவர்களுக்கான அதுதான் பிரம்மாண்டம். உங்களுக்கு எப்ப படுதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் எப்ப வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரோ அப்ப வந்து எல்லாருடைய கண்களும், அது மீடியாவாக இருக்கட்டும், இல்ல அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை வந்து மற்ற யாராக இருந்தாலும் அவருடைய கண்கள் அவர் மீது இருக்கிறது. அப்போ இது பிரம்மாண்டம் நீங்க சொல்றீங்க. இது வருடா வருடம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது அரசியல் வந்த காரணத்தில் இது வெளிப்படையாக பல்வேறு விஷயங்களாக தெரியும். அரசியலுக்கு அவர் யூஸ் பண்ணிக்கிறார். அரசியலுக்கு யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இவ்வளவு நாள் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அது இப்ப வந்து பண்ணும்பொழுது பேனர்ல அவர் அரசியல், ஏன்னா இன்னைக்கு அவர் அரசியல்வாதி. அவர் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, அரசியல்வாதி. அவர் வந்து 2026 எலெக்ஷன் நிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு இளம் வயது அரசியல்வாதி, வர்றதுல தப்பு கிடையாது. அவர் வந்து அதை யூஸ் பண்ணது அவருடைய, ஏன்னா இப்ப அவங்க கட்சியில இருந்தோ இல்ல அவர் தன்னிடம் இருந்தோ ஒரு விஷயத்தை அவர் வந்து பொதுமக்களுக்கு செய்யும் பொழுது பொதுமக்களிடம் இருந்து அவர் நல்ல ஆதரவை இவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டு இருந்தார். இனிமேல் ஒரு ஓட்டு கேட்க போறாரு. அப்ப அது ஓட்டு அரசியலுக்கு யூஸ் பண்ணது தப்பு கிடையாது. அது ஒரு அரசியல்வாதியாக அவர் செய்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அவர் அரசியலில் தாக்கு பிடிப்பாரா, அரசியலில் எப்படி இருக்க போகிறார் என்பது அவருடைய அரசியல் வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கல. அது பிராக்டிகலா அவர் இறங்கி தமிழ்நாட்டுல வந்து 2 பெரிய திராவிட கட்சிகள் இருக்கும் போது அவர் எந்த தேர்தலையும் நான் வந்து சந்திக்க மாட்டேன், டைரக்டா 2026 சொல்லிருக்காருன்ற பட்சத்துல இல்ல அவர் டைம் எடுத்திருக்காரு. ஏன்னா டைம் எடுத்து எதுக்கு எடுத்திருக்காரு, ஜெனரலா வந்து உடனே வந்து எம்பி எலெக்ஷனுக்கு போகணும்னா நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க, 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியத்தான் ஒரு பாராளுமன்ற தொகுதி. சோ அவரால் அது கேப்சர் பண்ண முடியுமா? நிறைய யோசனைகள் இருந்திருக்கு. ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வெளிப்படையா வந்திருக்காருன்னா அவருக்கு என்று ஆலோசகர்கள் இருந்திருப்பார்கள். அவர் வந்து இதை தீவிரமா ஆலோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருப்பாரு. சோ எடுத்த உடனே போயிட்டு
அதுல வந்து ஒரு பெரிய ஒரு தோல்வியை தழுவுவதோ இல்ல அது எப்படி செய்வது என்று தெரியாமல் முழிப்பதை விட அவர் நிதானமாக போக்கை கடைபிடிப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான், தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அவருடைய வருகை என்பதோ அவருடைய பிரசன்ஸ் என்பதோ இல்ல அவருடைய கட்சியில கொள்கை என்ன கொடுக்க போறாங்க, தேர்தல் அறிக்கை என்ன கொடுக்க போறாங்க, இதெல்லாம் பெரிய ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு இதுல முடிக்க முடியாது. இப்போ அவருடைய எதை நோக்கி அவர் கட்சியை செலுத்த போகிறார் அதெல்லாம் இருக்கு. ஏன்னா இப்ப இவங்க எல்லாருடைய கான்சென்ட்ரேஷன் பொதுவா என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, இளைஞர்கள் வாக்கு இளைஞர்கள் வாக்கு இளைஞர்கள் வாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மாச கிரியேட் பண்றாங்க. சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்க எல்லாரும் வந்து வெளியில் வந்து ஓட்டு போடுவார்கள் என்பது என்னை பொறுத்தவரை தவறான ஒரு கண்ணோட்டம். அது வந்து பிராக்டிக்கலா அது பாசிபிள் இல்ல. எல்லாருமே சோசியல் மீடியால உட்காந்து எனக்கு அந்த லீடர் பிடிக்கும் எனக்கு இந்த லீடர் பிடிக்கும்வாங்களே, பிராக்டிக்கலா அவங்க வரும்பொழுது அந்த சூழ்நிலை வேறையாக இருக்கும். ஏனால் அவர்கள் சார்ந்த தொகுதியில் இவர்கள் யாரை ஹீரோவாக நினைக்கிறார்களோ, இவர்கள் எந்த தலைவரை விரும்புகிறார்களோ அந்த தலைவருடைய கட்சி சார்பாக யார் நிற்கிறார்கள் என்பது முக்கியமான விஷயம். கண்டிப்பா. சோ இந்த இளைஞர்களுக்கு வச்சு வாக்கு மட்டும் கிடையாது, இங்கே வந்து எல்லாருடைய வாக்களும் பரவி கிடக்குது. அதாவது எல்டர்ல இருந்து இன்னைக்கு வந்து சின்ன 18 வயதுல இருந்து ஓட்டு இருந்தா கூட அந்த வேரியேஷன் வந்து ஜாஸ்தி தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு எப்போ இருந்ததுன்னா 2019 இந்த முதல் தலைமுறை வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகமாகிறது. இப்போ வந்து அவங்க 3வது தடவை ஓட்டு போட போறாங்க. சோ அதனால இதெல்லாம் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. இவர் விஜய் வந்து எதை நோக்கி முன்னெடுக்க போகிறார், தன்னுடைய கட்சியை யாருடன் அவர் கூட்டு சேர்ந்து நிக்க போகிறார், இல்ல தனிப்பட்ட முறையில் கூட்டணி வச்சுக்கிறதா வரவேற்பீங்களா? யாராக இருந்தாலும் வரவேற்க வேண்டிய, ஏன்னா கூட்டணி என்பது தேர்தலுக்கானது. அப்ப தேர்தலை சந்திக்கும் போது ஒரு பலமான கூட்டணியாக சந்திக்க வேண்டும் என்று வரும்போது அது வந்து கட்சி தலைமை முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அப்போ ஆனா நாம் பர்சனலா பேசுறது என்னன்னா, விஜய் அவர்களுடைய எதிர்கால திட்டம் என்ன, அவருடைய கட்சி எதை நோக்கி போக போகிறது. ஏன்னா அவர் ஆரம்பத்திலே சொன்னாங்க இந்த கட்சிகளுடன் கூட்டணி கிடையாதுன்னு ஒரு வார்த்தையும் சொல்லி இருக்காரு. அப்ப அவர் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வைக்க போறாரா? ஏன்னா எப்படியும் திமுகவோடையும் வச்சுப்பாருன்னு தெரியல. முதலமைச்சரா மறுபடியும் வந்துட்டு அவங்க வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கும் போது ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கல. ஆந்திரால சந்திரபாபுக்கு பவன் கல்யாணுக்கு அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்து தெரிவிச்சாரு. சோ அதுவும் நம்மளுக்கு ஒரு கேள்வியா இருக்கு. ஒருவேளை இவங்களோட அதாவது அரசியலில் நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர பகைவர்களும் கிடையாது. சோ தேர்தல் வரும் பொழுதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது வெளியில் வரும். ஏன்னா இப்ப நீங்க சந்திரபாபு நாயுடு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பிஜேபி கூட்டணி இருந்தாங்க, வெளியில வந்தாங்க, திரும்ப வந்து அரசியலில் நிரந்தர பகைவர்களோ நிரந்தர நண்பர்களோ இல்லாத ஒரு சூழ்நிலையில் இது வந்து மிக சிறப்பாகத்தான். அதாவது அவருடைய எதிர்காலம் என்பது அவர் கட்சியை அவர் எப்படி கொண்டு போக போகிறார், மக்களிடம் எதை நோக்கி அவர் கொண்டு போகிறார்னு ஒரு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்ம ஹீரோவா இருந்தோம், நம்மளுடைய ரசிகர்கள் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்றதெல்லாம் வந்து அவருடைய ரசிகர்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்துகிறார்கள். அதாவது சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து ஹிட் ஆனவங்க நீங்க புரட்சி தலைவரை பார்த்திருப்பீங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறார்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிறார்கள், ஆந்திரால பாத்தீங்கன்னா என்டிஆர் அவர்கள் இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறாங்க. தோல்வி அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். சிவாஜி கணேசன் கட்சி அவரால் 1 வருஷத்துக்கு மேல் நடத்த முடியல. அவர் வந்து தோல்வியை தான் சந்தித்தார். இத்தனைக்கும் ஜே அணி பிரிந்த போது அவர் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆதரவு அளித்து நின்ற போது கூட பெரும் தோல்வியை சந்தித்தார். புரியுதுங்களா? யாராலும் அப்படி கட்சியை வந்து இவங்க டிஆர் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் திமுக கூட்டு வைத்த போது ஒரு இதுல இருந்தாரு. ஆனா தனிப்பட்ட முறையில் கட்சியை வந்து பெரிய அளவில் எடுத்து சென்று செல்லும் அவங்களால போக முடியல. இன்னைக்கு ஆந்திரால பாத்தீங்கன்னா பவன் கல்யாணம் வந்து ஏற்கனவே சர்வே சந்தித்தவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு அந்த கூட்டணி எதை கொண்டு அவர்கள் சேர்க்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் வரும். அதனால அவரு வந்து அவருடைய கட்சி அவர் ஆரம்பிச்சிருக்காரு. நாட்டுல வந்து கட்சி ஆரம்பிக்கிறது சந்தோஷம்தான். நீங்கள் எதை நோக்கி போகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுடைய பாதை அமையும். இறுதியாக இப்ப இந்த போராட்டம் வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்குமா, இல்ல எப்படி, இது என்ன அடுத்த நடவடிக்கை என்ன? எந்த போராட்டங்க? நம்ம எடப்பாடி அவர் பண்ற போராட்டம் கண்டிப்பாக அரசாங்கம் மாறும் வரை, அரசாங்கத்தினர் அவர்களுடைய தங்களுடைய மனமாற்றத்தை மாற்றும் வரை, அங்கே வந்து இரும்பு கரம் கொண்டு அவர்களுடைய செயல்பாடுகள் மாறும் வரை, இந்த நீங்க தமிழகத்துல கொஞ்சம் 2021 அப்புறம் பாருங்க, கஞ்சா, அதுக்கப்புறம் இந்த போதைப் பொருள்கள், ஏன்னா போதைப் பொருளுக்கு உலகத்துக்கு அடையாளமாக இன்னைக்கு தமிழ்நாடு மாறி போச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமெரிக்காவிலிருந்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் ஐபிக்கு லெட்டர் வந்து, மத்திய அரசாங்கத்துக்கு லெட்டர் வந்து அவர்கள் பிடித்தவர் தான் ஜாஃபர் சாதிக் என்பவர். புரியுதுங்களா? இது யாரும் வந்து இவரை பின் பாயிண்ட் பண்ணி பண்ணல, ஆனா இவர் கிங் பின் நின்றாங்க. புரியுதுங்களா? அப்போ இவர் வந்து எதுல இருந்திருந்தாரு? நான் கட்சியை மொத்தமாக குறை சொல்லவில்லை, ஆனா உங்கள் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் இப்படி செய்தார் என்றால் அதுக்கு ஒரு கட்சி கண்டிப்பாக பொறுப்பேற்க வேண்டும். அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா கள்ளசாராய சாவுகள், டாஸ்மாக்ல பாத்தீங்கன்னா பல்வேறு குளறுபடிகள் எத்தனையோ இருக்கு. இப்படி வகை வகையாக மக்கள் வந்து செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர வந்து இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2021 இருந்து இப்ப பாத்தீங்கன்னா எத்தனையோ வகையான கொலைகள்.
அதுவும் திருநெல்வேலியில் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்குள் 50 கொலைகள் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். சோ இதெல்லாம் சொல்கிறார்கள் இல்லை, இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ்ல அவங்கவுங்க வச்சுட்டு பேசுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் தமிழகத்தில் இன்று நிலவி கொண்டிருக்கிறது. அப்ப இதற்கான இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா தமிழகத்தில் வாழுகின்ற மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான கருத்தாக இருக்கும் பொழுது அண்ணன் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் அரசாங்கம் மக்களுக்கு எதிரான நடவடிக்கை இருந்தால் அதற்கு எதிராக போராட்டம் கண்டிப்பாக அங்கே நடக்கும். ரொம்ப நன்றி மேடம். இவ்வளவு நேரம் வந்துட்டு இவ்வளவு விஷயங்கள் வந்து நம்மளோட வந்து பகிர்ந்ததுக்கு மக்களுக்கும் நல்ல தெளிவாக